எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு 19 வயசு பையன், இன்ஜினியரிங்கு படிக்கிற பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ப்ரைவேட்டில் படிக்கிறான் அவன். அந்த பையன் வந்து அலிஜடாக வந்து அடித்தே கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது வந்து என்னென்னா, இந்த ஒரு கேங் வந்து அவனை அந்த மாதிரி காலேஜ் மேட்ஸ் வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது என்றைக்குன்னா மண்டே அன்றைக்கி நடந்திருக்குது. போலீஸ் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸை டீடைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபாதர் அலிஜடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இறந்த பையனோட அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான். என்ன காரணம் சொல்கிறாருன்னா அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் காலேஜ் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ட்ரக் அப்யூஸ் பற்றி அந்த ப்ரீமிசஸில் நடக்கிறத அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இறந்த அந்த பையனோட அவனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அமுதன்னு சொல்லி அவன் பேர், 19 வயசு, 3rd இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அவன் வந்து ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற அந்த இதில் படிக்கிறான். எங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் யூத் வந்து மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. அதாவது ரெண்டட் ஹவுஸ்க்கு பூங்கா நகர் கொத்தக்கால் மண்டபம் போகும்போது 5:30 AM மண்டே இளவரசன் அப்படிங்கிற பையனும் 2nd இயர் ஸ்டூடெண்ட், அவன் 18 வயசு, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவன் சேம் காலேஜு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவன் அங்கே தங்கி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைமில் தான் இந்த இவங்க வந்திருக்காங்க, அந்த குறுக்கிட்டுருக்காங்க, இன்ட்ரூடர்ஸ் வந்திருக்காங்க, த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க, அசால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க செல்ஃபோனையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இளவரசனும் அவனோட ஃப்ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இன்ட்ரூடர் அமுதன் அப்படிங்கிறத அவங்க அப்பியரன்ஸை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. காலையில் 8:30 AM மண்டே அன்னைக்கு அமுதனும் அந்த பையனோட ஃப்ரெண்டு ஸ்ரீமன்னு சொல்லி அவனுக்கும் 19 வயசு இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது சில யூத் அந்த இளவரசனோட சேர்ந்தவங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது காலேஜுக்கு பின்னாடி கேம்பஸில் அதுக்கு பின்னாடி அசால்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த இரும்பு கம்பினால் அப்புறம் மரக்கட்டையினால் ரொம்ப தாக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமுதன் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துடலான்னு பார்த்துருக்கான் 10 மணிக்கு மண்டே அன்றைக்கி. ஆனால் ஒரு 3 மணி அளவுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்கான் அவன். அங்கே டாக்டர் எக்ஸாமின் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் இறந்துட்டான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அமுதனும் ஸ்ரீமனும் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க ஸ்ரீமனோட அப்பா, அவன் இறந்துட்டான் அமுதன். ஸ்ரீமனோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. செட்டிப்பாளையம் போலீஸில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, மர்டர் கேஸுன்னு சொல்லி. இதுக்கு அடுத்து தான் 5 பேர் டீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அசர்டைன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ரோல் என்ன இந்த அட்டாக்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 5 பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமுதனுக்கு என்னென்னா ரீசன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த டிசிப்ளினரி இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கான் ஹாஸ்டலில். ஏன்னா அவன் குக்கையே அசால்ட் பண்ணியிருக்கான். அங்கே ஹாஸ்டலில் நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள அசால்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால அவனோட சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீட்டெயில் ப்ரோப் இருந்தது. அது எல்லா சஸ்பெக்ட்ஸ் கிட்டையும் அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமுதனோட ஃபாதர் அதாவது அந்த இறந்த பையனோட ஃபாதர் கென்னடி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பையன் ரொம்ப இன்னசென்ட், அதாவது ஒன்றுமே தெரியாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அமுதன் அவனோட ஃப்ரெண்டோட ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கு. நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு அந்த காலேஜ் கிச்சனில் அந்த பிஹைண்ட் த ஹாஸ்டல் ப்ரீமிசஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என் பையன் அந்த ஒர்க்கரை அட்டாக் பண்ணல, அவன் ஃப்ரெண்டு தான் அட்டாக் பண்ணான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவனோட அப்பா சொல்லியிருக்காரு. இன்சிடெண்ட் காலேஜில் நடந்ததுக்கப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரியாக அப்படிங்கிறதையும் ஹாஸ்டல்லேருந்து அப்படிங்கிறதையுமே அவர்
சொல்லியிருக்காரு. கென்னடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அலிஜிடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அமுதன்கிட்ட அந்த ட்ரக் அப்யூஸு, அப்புறம் வந்து அந்த சப்ளை, அந்த ஹாஸ்டல் ப்ரீமிசஸில் இருக்கிறத பற்றிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அவங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து என்னென்னா, அந்த குரூப்பு தான் வந்து அவனை அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணி அமுதனை வந்து கொன்னுட்டாங்க. டிஸ்கவர் பண்ணது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சு இவன் தான் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு அவனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த ஹாஸ்டலுக்கு வெளியில் இந்த மாதிரி வந்து அவன் வந்து இருந்திருப்பான், ப்ராப்பராக வந்து நேரம் உயிரோடு இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அலிகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்த உடனேயுமே வந்து அவங்க சன்னு தான் சொன்னான் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே வந்து அந்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செல்லிங் கஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கென்னடி வந்து ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிமாண்ட் பண்ணியிருக்காரு லீகல் ஆக்ஷன் இருக்கணும் நீங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலே, அப்புறம் வந்து இந்த இதில் யாருக்கெல்லாம் ரோல் இருக்கோ இந்த ஈவெண்ட்டில் அது அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டிமாண்ட் வச்சுருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த ட்ரக் அப்யூஸ் வந்து அந்த இது வந்து இப்போ தான் நடந்தது. கொஞ்சம் ஒரு நேற்றோ முந்தா நாளாக தான் வந்து சிஎம் விஜய் தலைமையில் மாசான ஒரு இது வந்து பண்ணாங்க. ஆன்டி ட்ரக் இதுன்னு சொல்லி வந்து பண்ணாங்க. இது வந்து ஹாஸ்டல், ஸ்கூல்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிற இடத்துலலாம் வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஒன்ஸ் அது அடிக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து கொலை எது வேணால் பண்ண தூண்டும். தப்பான காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். இறந்த அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.